படம் சூப்பரா இருந்துச்சு. நான் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. பாக்யராஜ் சார்லாம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. லிவிங்ஸ்டன் சாரும் இருக்காங்க, அவங்க பொண்ணும் இருக்காங்க. ஸோ படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், நல்லா இருக்கு. படம் உங்களை வந்து எந்த அளவுக்கு பயமுறுத்துச்சு? இல்ல நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கு. ரொம்ப இருட்டுல இருக்கிறதுனால வந்து குழந்தைங்கலாம் பார்த்தாங்கன்னா நல்லாவே பயப்படுவாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே புதுமுகங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க? கதைக்கு ஒன்றி போயிருக்காங்களா? இல்ல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க, ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நியூ கேரக்டர்ஸா இருந்தாலுமே எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. டார்க் ஜெயின் மூவி ரொம்ப நல்ல ஒரு ஹாரர் ஃபிலிம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வரல. பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டாண்டர்ட் அதிகமாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கேஸ்ட் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்டோரி வைஸ் பார்த்தாக்கா ரொம்ப ஒரு நல்ல ஹாரர் ஃபிலிம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இது வந்து இந்த கேட்டகரி தான், ஸ்கிட்ஸ் அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து ஹாப்பியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாக்கா இன்னும் ஜாலியாக இருக்கும். அந்த அந்த சீன்ஸ்லாம் வரும்போது நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிறது, பக்கத்தில் இருக்கவங்கள பயமுறுத்துறது, அதெல்லாம் வந்து அதில் நிறைய கண்டென்ட் இருக்கு. அண்ட் மியூசிக் வைஸ் சூப்பர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பர். எங்கே என்ன தேவையோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் என் கார்டு அப்போ வர அந்த சாங் வந்து ஐ திங்க் கண்டிப்பாக எல்லாரும் கடைசி வரைக்கும் அதை உட்காந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அண்ட் வைகோ மேம் சாங் சூப்பராக இருந்துச்சு. ஆல்சோ சோனியா அகர்வால் மேம், அப்புறம் லிவிங்ஸ்டன் சார், பாக்யராஜ் சார் எல்லாருமே பிச்சுட்டாங்க. இட்ஸ் ஆல் சோ குட். எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்க. தேங்க்யூ. பயம் அதான் சொல்றேன். நான் பக்கத்துல இருக்க பர்சனை நான் பிடிச்சிட்டே தான் படம் பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா ஒரு மாதிரி ஹாரர் அந்த ஃபீல் நல்லாவே கொடுத்துச்சு படம். இட் வாஸ் சோ குட். ஒரு ஓவரால் வெரி குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். படம் நல்லா இருக்கு, நல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கு. சோனியா அகர்வால் இருக்காங்க, சரி கண்டிப்பாக கதாம்சம் உள்ள படமாக இருக்கும்னு தான் வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கதாம்சம் உள்ள படம் எதிர்பார்க்கல. இந்த த்ரில்லர் படம் பேய் கதையாக வரும்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதையில் விறுவிறுன்னு போகுது, என்ன ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போகிறாங்க, கிளைமாக்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அந்த பழங்கால வீடு, அந்த அமானுஷ்யம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு படபடனே இருக்குது. எல்லோரும் அவங்க கொடுத்த கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு, கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. மதன் சாரம் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான், அவரும் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு. அவரை பார்த்தோம் சந்தோஷம். டோட்டலாக படம் நல்லா இருக்குது, பார்க்க விறுவிறுப்பாக போகுது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக லவ் மூவிஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுலேருந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஹாரராக இருந்தது. இது பயமுறுத்துற மாதிரி இல்லை, ரொம்ப க்ரைமா கொஞ்சம் வயலன்ஸாக இருந்தது. ஆக்சுவலாக நல்லா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த படம். பண்ணியிருக்காங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம் ஒன்ஸ். எனக்கு அந்த கொல்ற சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரியலாக இருந்தது, அப்புறம் ரொம்ப க்ரைமாக இருந்தது. லாஸ்ட்ல நல்லா இருந்தது மியூசிக். நல்லா இருக்கு சார். அதாவது படம் எப்படின்னா, பேய் படத்துலேயே வந்து வேற மாதிரி கண்டென்ட்ல வந்து சாத்தான் இதுவாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ஒரு அந்த சாத்தாவோட உருவத்தை காட்டுவாங்க, அது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. சில சீன்லாம் கொஞ்சம் நல்லா பயப்படுற மாதிரிலாம் இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயப்படுற மாதிரி தான் இருக்கு. இன்னும் சில சீன்ஸுங்களாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம் சார், பேக்ரவுண்ட் மியூசிக் தான் மெயின். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருக்கு. அதான் சொன்னேன், சில காட்சிகள்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவும் இருக்கு. நம்மளை வந்து அப்பப்போ வந்து பயன்படுத்துகிற மாதிரி நிறைய சீன்ஸுங்களாம் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தான் பண்ணிக்காங்க சார். எல்லாம் நல்லா பண்ணிக்காங்க. அந்த இவங்களுக்கெல்லாம் போர்ஷன்ஸு கம்மி. இப்போ சோனியா அகர்வாலாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து கேரக்டர்ஸ் கம்மி. செகண்ட் ஆஃப் மேலே தான் வராங்க. நல்லா இருக்கு. ஆனால் கதையோட கரு என்ன சார் சொல்றது? இப்போ நம்ம கடவுள்கிட்ட போகிறோம், கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறோம், இது ரொம்ப குடும்ப கஷ்டத்தில் இருக்கோம், நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம். கடவுள் வந்து நிறைவேற்ற மாட்டாரு. ஒரு இடத்துல இந்த இடத்துல நம்ம போய் நம்ம வேண்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் தருது. ஸோ வேண்டியதெல்லாம் நம்ம தரும்போது நமக்கு ஆசை வந்து அது மேலே தான் ஓது. அப்போ என்னன்னா, நமக்கு முதலுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருந்து அந்த பணி கேட்குது. அதுதான் மெயின் கண்டென்ட். படம் நல்லா இருந்தது. பட் ரொம்ப வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லாமல் ரொம்ப டேரிங்காக இருக்கவங்க தான் பார்க்க முடியும். ஆனால் எண்டுலேயும் அந்த மாதிரி திருப்பி சாத்தான் அழியாது, திருப்பியும் வந்துரும்ன்றது இன்னும் எல்லாருக்கும் பயமுத்துற மாதிரி தான் இருக்குது. ஒழிகிற மாதிரி. அதாவது கெட்டது ஒழியணும், நல்லது வரணும்னு இருந்தது. ஆனால் அது வந்து கெட்டது ஒழியாது, திருப்பியும் வரும் அப்படின்ற கண்டினியூட்டியோட இருக்குது. இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் உண்மை கிடையாது. எப்பயுமே ஜெயிக்கிறது வந்து நல்லதுதான் ஜெயிக்கும். இல்லை, படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் தைரியமாக பார்த்தனால எனக்கு ஒரு பயமும் இல்லை. பயம்
அதுக்கு நடிச்சவங்க எல்லாருமே புதுமுகங்கள். ஃபர்ஸ்ட் படம் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருந்தது. ஓகேங்களா. என் பேர் ராமன். நான் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டு. வயசு 70. 50 வருஷமாக நான் மீடியாவில் இருக்கேன் நான். ரைட். இது என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இந்த டார்க் ஜெயண்ட்டுன்ற படத்தில் பிரைட் ஜெயண்ட் பாக்யராஜ் சார் வந்து பண்ணியிருக்கிறது இந்த படத்துக்கு கிரேட் சக்ஸஸ். இதுக்கு மேலே வந்து என்ன சார் தேவை? இது ஒன்றே போகிறோம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் டெம்போ வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல மியூசிக்கு, நல்ல ஸ்கோரு, நல்ல கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து மேலும் 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 நிறைய நல்லது பண்ணணும். இவங்க இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும். அடுத்த படம் இதில் வந்து ஒரு 0.1% கூட கீழே இறங்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் போடும். 100% மேலே போட்டோம். நல்லா பண்ணணும் சார். இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நல்லா வரணும், நல்லா வரணும். ப்ரொடியூசருக்கு வந்து நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்ததுக்கு, நீங்கள் என்னை வர வச்சதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி, இந்த யூனிட்டுக்கு நன்றி. ரொம்ப 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 சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு போகிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கல் சைடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபி, லைட்டிங்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடிச்ச எல்லாரும் எப்படி சார்? நடிச்சதுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது செட்டு. படத்துக்கும் டைட்டிலுக்கு எதனா கனெக்ஷன் இருக்கா? அது டைட்டிலே நிற்கலை மெயினில் பிளாஸ்ட்டு. அது ஓகே. இந்த மாதிரி படம் நிறைய வந்திருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது, ஒரு பயம்லாம் இருந்தது. ரொம்ப அதை மிரட்டியிருந்தாங்க. படத்துல நல்ல பயத்துல எதனா விஷயம். காட்டுறாங்களா? இருக்கு. எந்த அளவுக்கு நல்ல உங்களுக்கு ரிசல்ட். ரொம்ப பயம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயமான ஒரு படம் பார்த்தோம், த்ரில்லிங்கான ஒரு படம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்படியே ஒரு ஹாரராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபே ஒரு க்ரைமாக போச்சு. எல்லாருமே புதுமுகம், ஆமா. எடுத்தவரும் புதுசு. எப்படி ஆமாம் பண்ணிருக்காங்க? ஆமாம் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்லாம் வச்சு கொஞ்சம் பண்ணதுனால அது அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. ஆர்டிஸ்ட் சோனியா அகர்வால் அவங்க